பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது யோசேப்பை போல நாமும் பரிசுத்தமாக அந்தரங்க பாவங்களில் இருந்து விடுதலையாகி நாம் வாழ முடியும். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பொழுது ஆபிரகாமை போல காத்திருக்க நம்மால் முடியும். காத்திருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது ஏனோக்கை போல நாம் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டு அவரோடு உறவாடி கொண்டு இருக்க முடியும். நோவாவை போல நம் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிற பொழுது பேழையை உண்டாக்கி ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக ஜனங்களை நீதியின் வழியிலே நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் மாற முடியும். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் யாரை முன்வைத்து ஓடுகிறோம்? மரியாள் கர்த்தரை முன்வைத்தாள். இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவள் தொடங்கினதை பார்க்கிறோம். நாமும் கர்த்தரை முன்வைக்கும் பொழுது நம்முடைய எல்லா அவமானங்களா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த போராட்டமான வாழ்க்கையா இருந்தாலும் முடிவு என்ன தெரியுமா? உங்களுக்கு வெற்றி. வெற்றியாக நீங்கள் வாழ முடியும். அவமானம் தான் ஆபிரகாமுக்கு, அசிங்கம் தான் யோசேப்புக்கு. இதோ பிரசங்கம் பண்ணும் பொழுது நோவாவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ பேழை கட்டும் பொழுது அவனை முட்டாளாக எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் முடிவு என்ன? ஜெயம். ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்களை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலே கூட கர்த்தரை எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு முன்பாக வையுங்கள். இது ஒரு காரிலோ ஒரு 2 வீலரிலோ வைக்கிற ஒரு வசனம் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே இதை நீங்கள் பிரயாசப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எனவே கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அதை செயல்படுத்துகிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதை இனிமையானதாக இருக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு முன்னே போகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீர் எங்களுக்கு முன்னே போகிறீர் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உம்மை நாங்கள் முன்பாக வைத்து ஆண்டவரே வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.